Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. இந்த வீடியோவில் ஒரு 33 சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். இதனோட ஸ்டிச்சிங் வீடியோ ஆல்ரெடி நான் லைவ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப டீட்டெயில்டாக ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறது முழுக்க அந்த வீடியோவில் இருக்கும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு அதனோட லிங்க் கொடுக்குறேன். இதுதான் சாரீலேயே ப்ளவுஸ் இருக்குது, அதுதான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இவங்க பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்மகிட்ட ஸ்டிச் பண்ணுறாங்க. இவங்களோட பாடி மெஷர்மெண்ட் நான் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். ப்ளவுஸும் இவங்க ஃபஸ்ட் டைம் வியர் பண்ணுறாங்க, அதனால் என்கிட்ட தான் அந்த முழு பொறுப்பு கொடுத்துருந்தாங்க, சொல்லி கொடுத்தாங்க. பாப்பா ஃபஸ்ட் டைம் போடுறா, அதனால் நல்லா பார்த்து தையுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுதான் நம்ம இப்போ எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேரெக்டாக பாடியில் எடுத்த மெஷர்மெண்ட்டை எப்படி கன்வெர்ட் பண்ணி நம்ம கட்டிங் பண்ணுறதுன்றது முழுசாக பார்க்கலாம். ஸ்டிச்சிங் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன். இவங்க போட்டு பார்த்து ஃபீட்பேக்கும் கொடுத்துட்டாங்க, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுக்கு அடுத்து இன்னொரு ப்ளவுஸ் இருக்குது, அதையுமே ஸ்டிச் பண்ண சொல்லிட்டாங்க. அதையும் நான் இதே பேப்பர் பேட்டர்ன் வச்சு அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேக் பார்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பேக்கோட லென்த் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து 13.5 வருது. அதனோட ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1 inch ஆட் பண்ணி 14.5 நான் மார்க் பண்ணிக்கிறேன். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் கேட்டிருக்காங்க, பட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து லோ நெக்கே கேட்டிருக்காங்க. இப்போ இவங்களுக்கான கால்குலேஷன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இவங்களோட செஸ்ட் அளவு பார்த்திங்கன்னா 33. அதனோட ஒரு பாடி லூஸ்க்காக ஒரு 3 inch ஆட் பண்ணுறேன். ஒரு சில பேர் வந்து எனக்கு ரொம்ப ஃபிட்டிங்காக வேண்டாம், ஓரளவுக்கு லூஸாக இருந்தால் போதும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து 4 inch ஆட் பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு 3 inch தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் 3 inch ஆட் பண்ணியிருக்கோன்னா அந்த ப்ளவுஸை நம்ம ஃப்ரீயாக வியர் பண்ணணும். இதே பொம்மைக்கு நம்ம ஸ்டிச் பண்ணுறோன்னா அதில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே தைச்சி நம்ம அப்படியே போட்டுடலாம் பொம்மைக்கு. ஏன்னா பொம்மை வந்து கை கால் வந்து அசைக்க போகிறதில்ல, பட் நம்ம ஹியூமன்ஸு கை கால்லாம் அசைப்போம். அதனால் அதுக்குன்னு ஒரு ஈஸ் அலவன்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். அது 3லேருந்து 4 inch 2 inch கூட ஆட் பண்ணலாம். உங்களோட ஃபிட்டிங்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணணும். இப்போ நான் ஹாஃப் ஷோல்டர் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஹாஃப் ஷோல்டர் பார்த்திங்கன்னா ஒரு 33/6 பண்ணால் எனக்கு வந்து 5.5 கிடைக்குது. அதுதான் வந்து ஹாஃப் ஷோல்டராக மார்க் பண்ணியிருக்கேன். அதே தான் ஆர்ம் ஹைட்டாகவும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா செஸ்ட் அளவு நம்ம 9 inch கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 9 inch இங்கே மார்க் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஒரு 1.5 inch வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கிறேன். நான் ஏன் இதுக்கான டீட்டெயில் சொல்கிறேன்னா, சப்போஸ் நீங்கள் பிக்னஸாக இருக்கீங்க, புதுசாக பார்க்குறீங்கன்னா நிறைய டவுட்ஸ் வரும். இது ஏன் ஆட் பண்ணுறாங்கன்னு ஒரு சில டவுட்ஸ் வரும். ஏன்னா எனக்கு நிறைய இருந்திருக்கு, எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். இதுதான் மேட்ரு. பிக்னஸ்க்காக நான் இந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து கர்வ் ஸ்கேலை வச்சு இங்கே ஒரு கர்வ் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஆர்ம் ரவுண்ட் நம்ம மார்க் பண்ணிட்டோம். அது வந்து கரெக்டாக இருக்கா நம்ம ஒன்ஸ் செக் பண்ணிக்கணும் இல்லையா. இவங்களோட ஆர்ம் ரவுண்ட் வந்து பாடியில் எடுத்தது 16 inch இருக்குது. டிவைடட் பை 2 பண்ணால் 8 inch வரும். 8 inchனால் 8 inch அப்படியே நம்ம மார்க் பண்ணக்கூடாது. அதுக்காக அந்த இடத்துலையும் நமக்கு லூஸ் வேணும். அதனால் நம்ம எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கோமோ அதுலேயே நமக்கான லூஸ் வந்து கிடச்சிரும். பாருங்கள், நான் 8 inch இவங்களுக்கு தேவை. அது இல்லாமல் ஒரு 3/4 inch வந்து ஆட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதே நீங்கள் 4 inch வந்து ஈஸ் அலவன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா 1 inch வந்து ஆட் ஆகிருக்கும். நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அதுக்கான ரேஷியோ வந்து இதில் ஆட் ஆகிடும். ஸோ இவங்களோட ஆர்ம் ரவுண்ட் வந்து கரெக்டாக இருக்குது, எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? பாடியில் என்ன மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் அதை டிவைடட் பை 2 பண்ணால் என்ன அமௌண்ட் வருது, அது கூட நம்ம எவ்வளோ ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணுறோம், 3/4 inch 1/2 inch 1 inch அதை வந்து கூட ஆட் பண்ணிக்கணும். அது இல்லாமல் வேஸ்ட் வந்து இவங்களுக்கு வந்து 28 inches வருது. அதை டிவைடட் பை 4 பண்ணால் நமக்கு என்ன வரும், 7 inch வரும். அதை நான் ஆட் பண்ணிக்கிட்டு அப்போது ஒரு 1 inch வந்து டாட்டுக்கு, ஒரு 1.5 inch வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்து இதை ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி இந்த ஒரு சின்ன கேல்குலேஷன்ஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஃபார்முலாஸை வச்சு நம்ம ஃபுல் ப்ளவுஸுமே கம்ப்ளீட்டாக நீட்டாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இவங்களுக்கு நெக்கு இறக்கம் பார்த்திங்கன்னா 8.5 நான் எடுத்திருந்தேன். அதனோட ஒரு 1/2 inch ஆட் பண்ணி 9 inches வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எங்கள் டாக்டர் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ப்ளவுஸ் வியர் பண்ணுறாங்க, நீங்கள் காமனாக எல்லாேருக்கும் எப்படி பண்ணுவீங்களோ அது மாதிரி நீங்களே பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்ன யோசிச்சேன்னா 8.5 கொடுத்தா கரெக்டாக இருக்கும், ரொம்ப லோ கொடுத்துட்டா அது தப்பாக போயிடும். அதனால் நம்ம ஒரு 8.5 கொடுத்துப்போம். அதுக்கு அடுத்து வந்து நம்ம எதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் அதில் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். இப்போது இதில் என்ன மெஷர்மெண்ட்ஸ் இருக்கோ அப்படியே ஒன்ஸ் எழுதிடுறேன். நெக் வித் வந்து 2.5 கொடுக்க போகிறோம். ஷோல்டர் வந்து உங்களுக்கு 3.5 கொடுக்க போகிறோம். ஆர்மோட ஹைட் பார்த்திங்கன்னா 5.5 இருக்குது. நெக்கோட இறக்கம் நம்ம மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பாக்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணுறதுனால நார்மல் ரவுண்ட் நெக்கே கொடுக்கலான்னு இருக்கேன்.
இவங்க வந்து ப்ளவுஸ் போட்டு பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குது, இதே மாதிரி பண்ணிவிடுங்க. நெக் இறக்க மட்டும் கீழே ஒரு 1/2 இன்ச் இறக்கிக்கோங்க. அதே மாதிரி ஸ்லீவோட ஹைட்டும் ஒரு 1/2 இன்ச் இறக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதே மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்த ப்ளவுஸு, அந்த ப்ளவுஸ்க்கும் இதே சேம் பேட்டர்ன் வச்சு நான் உங்களுக்கு அப்படியே கட்டிங் பண்ணி கையோட ஸ்டிச்சிங்கும் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிச்சிடுறேன். இப்போ பாருங்கள், சீம் அலவன்ஸ் வந்து ஒரு 1.5 இன்ச் நம்ம கொடுத்துட்டு பேலன்ஸ் உள்ளதை அப்படியே டபுளாக ஃபோல்டு பண்ணிங்கன்னா நமக்கு சென்டர் வந்து கிடைக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம டாட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸோட லென்த் வந்து கம்மின்றதுனால ஒரு 4 இன்ச் மட்டும் நான் டாட் பிடிக்க போகிறேன். இந்த சென்டருக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம ஷேப் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பேக் போர்ஷன் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு ப்ளவுஸ் தைச்சதுக்கப்புறம் அந்த கீழே வந்து இந்த வேஸ்ட்டோட அளவு வந்து ஒரே லென்த்தாக நல்லா நீட்டாக இருக்கும். நீங்கள் இதை கட் பண்ணலைன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு சென்டராக மேலே தூக்கின மாதிரியும் சைடில் கிளாத் வந்து கீழே வந்த மாதிரியும் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம டாட் பிடிச்சதுனால உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். இப்போ வந்து இவங்களோட அளவெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு வாட்டி எழுதிடுறேன். இவங்க வந்து 33 சைஸ் அளவு இருக்கவங்க, அதனோட ஒரு 3 இன்ச் வந்து ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதை வந்து டிவைடட் பை 4 பண்ணால் நமக்கு வந்து 9 இன்ச்சஸ் கிடைக்கும். இதுதான் செஸ்ட்டோட அளவு. செஸ்ட் வந்து 9 இன்ச்சஸ் எழுதியிருக்கேன். இப்போ வந்து ஷோல்டர் வந்து இந்த லோ நெக்குக்கு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம்னா செஸ்ட்டு டிவைடட் பை 6 பண்ணால் நமக்கு வந்து 5.5 கிடைக்கும். இதே தான் ஆமோட ஹைட்டுமே, அதனால் அதையும் நான் ஒரு வாட்டி எழுதிடுறேன். ஹாஃப் ஷோல்டர் அப்புறம் ஆமோட ஹைட்டு இது ரெண்டுத்துக்குமே இந்த 5.5 தான் நமக்கு வரும். இப்போ உங்களுக்கு பேக் பார்ட்டில் உள்ள ஒரு சில டவுட்ஸ் வந்து கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வச்சு நம்ம அப்படியே ஃப்ரண்ட் போட போகிறோம். இந்த ஃப்ரண்ட்டு கட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயம் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பேப்பர் வந்து கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது. இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு கீழே வந்து கரெக்டாக தான் இருக்குது, அதனால் அங்கே லைன் போடல. இப்போ நம்ம இது பேக் பார்ட்டை வச்சுட்டு கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் இவங்களுக்கு கொடுக்குறேன். இவங்களோட ஃபஸ்ட்டு வந்து நம்ம கஸ்டமரோட பஸ்ட்டை வந்து பார்க்கணும். நீங்கள் பஸ்ட் வந்து ரொம்ப பெரிய அளவாக இருந்துச்சுன்னா ஒரு 1-1.5 வரையிலும் நீங்கள் கொடுக்கலாம். இவங்களுக்கு வந்து பஸ்ட் அந்த அளவுக்கு பெருசு இல்லை, அதனால் ஒரு 1/2 இன்ச் மட்டும் நம்ம லூஸ்க்காக ஒரு 1/2 இன்ச் மட்டும் கீழே கொடுக்கணும். அதனால் கீழே 1/2 இன்ச் கொடுத்துட்டு மேலே இருக்கிறது அப்படியே நான் சுற்றி ட்ரேஸ் அவுட் எடுக்க போகிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கீழே 1/2 இன்ச்சுக்கு மேலே தான் நான் இந்த பேக் பார்ட்டை வந்து வச்சுருக்கேன். சுற்றி ட்ரேஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம தனியாக கப்பு எதுக்கும் நம்ம அளவு எதுவும் கொடுக்க போகிறதில்ல, இதுலேயே நம்ம ஆல்ட்ரு பண்ணி தைக்க போகிறோம். அதனால் பாடி லூஸ்க்காக நம்ம ஒரு சில மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். அதுதான் நம்ம கீழே 1/2 இன்ச் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த பேக் பார்ட் முடித்து அடிஷ்னலாக ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் உள்ள அளவு இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ அந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறோம். டேப்பை இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு 1 இன்ச்சு இந்த அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இந்த லைன் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போட்டு எடுத்துக்கலாம். நம்ம தச்சு முடிச்சதுக்கப்புறம் இதில் எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம அப்புறமா கட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம ரொம்ப அக்யூரேட்டாக பார்த்து கட் பண்ண தேவையில்லை. பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ப்ளவுஸ் வந்து உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லை ஏதாவது நீங்கள் ரொம்ப கரெக்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா ஏதாவது மிஸ்டேக்ஸ் வந்துன்னா உங்களால் ஆல்ட்ரு பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து இவங்களோட நெக் வித் எல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். நெக் வித் வந்து 2.5 வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டோட இறக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச்சு, அதனோட ஒரு 1/2 இன்ச்சை சேர்த்து 6.5 நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கான ஷேப் வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் போட்டுக்கலாம். இதுக்கும் நார்மல் யூ தான் போட போகிறேன்.
அவ்வளோதான். இப்போ இது நெக்கோட ரவுண்டையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இவங்களுக்கு இந்த ஒரு பேட்டர்ன் போட்டிருக்கேன். இவங்களுக்கு இது செட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இவங்க என்னெல்லாம் ப்ளவுஸ் தைக்க போகிறாங்களோ எல்லாத்தையும் இதே அளவில் தான் பண்ண போகிறோம். ஒவ்வொரு வாட்டியும் உட்காந்து நம்ம கேல்குலேஷன் இவங்களுக்காக போட வேண்டாம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் ஏன் முக்கியமாக பேட்டர்ன் போடணும்னு சொல்கிறேன்னா, ஒன்ஸ் நம்ம இதை பண்ணுறோம், அவங்களுக்கு இது செட் ஆகிடுச்சு, இதே மெஷர்மெண்ட்லேயே நம்ம பண்ணிகிட்டு இருக்கலாம். சப்போஸ் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் கட்டிங் பண்ணுறோன்னா 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து லாஸ்ட் டைம் போட்ட மாதிரி இந்த வாட்டி கட்டிங் பண்ணுவோமானா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம என்ன போட்டிருப்போம் நம்மளால் எக்ஸாக்டாக நம்மளால் யோசிக்க முடியாது. அதனால் இது போட்டுட்டிங்கன்னா இதில் என்ன அளவு இருக்கோ நம்ம இதையே மெயின்டைன் பண்ணிக்கலாம். காமனாக எப்போவும் 1/2 இன்ச் தான் நான் தைப்பேன். காமனாக ஒரே அளவாக நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா அந்த அளவு வந்து நமக்கு ஸ்டிச் பண்ணக்குள்ள ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து முன்னே தள்ளி ஆமோட ரவுண்டை வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இவங்களோட மிட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 9.5 அவங்களோட பாடியில் எடுத்தது. அதனோட ஒரு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி 10 இன்ச்சுக்கு ஒரு டாட் வச்சுட்டேன். இப்போ இவங்களோட அளவு பார்த்திங்கன்னா 33 இன்ச் இருக்கா. 33ஓட ஒரு 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காக சேர்த்துக்கலாம். இப்போ 33.5 அவங்களோட செஸ்ட் அளவு. அதை நம்ம ரவுண்ட் பண்ணுறதுக்காக 34 நான் மார்க் பண்ணிக்கிறேன். 34னாலே ஒரு 3.5ன்னு வச்சுக்கோங்க. சும்மா இதெல்லாம் நம்ம அக்யூரேட்டாக சொல்கிறது தான். 34னால் அதை வந்து ஒரு 4 இன்ச்சாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதனோட 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காக சேர்த்து. ஸோ இந்த கார்னர்லேருந்து ஒரு 4 இன்ச்சை மார்க் பண்ணியிருக்கேன். கீழேருந்து நம்ம ஒரு 3.5 இன்ச்சு அதுலேருந்து 1/2 இன்ச்சை குறைச்சி நம்ம மார்க் பண்ணிவிட்டு லைனை வந்து இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை வந்து ஆமோட கர்வ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கப்புக்காக ஒரு 1.5 இன்ச் வந்து வித் கொடுக்க போகிறேன். இப்போ இதனோட ஹைட் பார்த்திங்கன்னா நான் 2 இன்ச் கொடுக்குறேன். இப்போ நம்ம இந்த கொடுக்குற இந்த 2 இன்ச்சு தான் அந்த பாடியோட கீழே பெல்ட் மாதிரி நமக்கு ஸ்டிஃபாக நிற்க போகுது. அதுக்கு மேலே கப்பு வரும். அதனால் இது வந்து ரொம்ப முக்கியமான பார்ட்டு. யாருக்கு எந்த அளவுக்கு கொடுக்கணுன்றதை பார்த்து கொடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து எந்த இடம் நமக்கு சரியாக வருமோ அந்த இடத்துலேருந்து நம்ம அப்படியே ஒரு கோடு போட்டு நம்ம இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆர்ம் கிட்டேருந்து நீங்கள் சென்டர் போர்ஷன் எடுத்தாலும் ஓகே, கரெக்டாக தான் வரும். நான் ஜஸ்ட் அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த இடத்துல நம்ம தைக்கும் போது லூஸ் வரும். அதனால் அங்கே ஒரு 1/4 இன்ச்சை மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த ஷேப் வந்து நல்லா நீட்டாக போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ மெயின் பார்க்க வேண்டியது இந்த இடத்துல வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து பேக்லேருந்து ஃப்ரண்ட் வந்து ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த இடத்துல நமக்கு லூஸ் வரும். இந்த இடத்துல 1/2 இன்ச் ஆட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் பேக்கில் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம சைடில் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 1 இன்ச் வந்து நமக்கு கம்மியாகுது. அந்த இடத்த நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டோடு கொண்டு வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ டோட்டலாக 1 இன்ச் நான் இந்த சைடில் லெஸ் பண்ணிவிட்டு இப்படி கொண்டு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். நம்ம பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து மெயின் வந்து நமக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக வேணும்னா நம்ம இந்த நடுவில் வந்து நம்ம எந்த டாட்டும் பிடிக்க தேவையில்லை. கொஞ்சம் எனக்கு ஓரளவுக்கு அதுலேயே பிரின்சஸ் கட்லேயே ஓரளவுக்கு ஷேப் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக இந்த மிட் பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு 1.5லேருந்து 2 இன்ச் வரலும் நீங்கள் இடையில கேப் கொடுத்துக்கலாம். நம்ம டாட்டுக்கு அப்படி தானே பிடிப்போம். எல்லாத்துக்கும் 3 டாட்டுக்கும் இடையில 1.5 இன்ச் டிஸ்டன்ஸில் பிடிப்போம். அதே மாதிரி 1.5 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பேலன்ஸ் உள்ளதில் அப்படியே டாட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டோட்டலாக மடித்தோம்னா 1/4 இன்ச்சு, அப்படியே விட்டோம்னா 1/2 இன்ச்சுக்கு ஒரு டாட் நம்ம பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். மெயின் நம்ம இது எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த போர்ஷனோட அளவு பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு, ஹைட்டு பார்த்திங்கன்னா 2 இன்ச் கொடுத்துருக்கேன். இந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு. இந்த டிஸ்டன்ஸ் வந்து கீழே வந்து 3.5 கொடுத்துருக்கேன். மோஸ்ட்லி இங்கே என்ன அளவு இருக்கோ எல்லாத்தையும் நான் எழுதிக்கிறேன். இதில் உங்களுக்கு வேறு எதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதுக்கு அடுத்து இது வீடியோவாவோ இல்லை ஒரு ஷார்ட்ஸாவோ உங்களுக்கு எப்படி போட்டால் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் ரெடி பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எந்த டவுட்ஸாக இருந்தாலும் தாராளமாக கேளுங்க. இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா தான் நம்ம அதில் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ், ஏன்னா நான் ரொம்ப ஸ்டார்டிங்லேருந்து
ஒன்றுமே தெரியாமல் நமக்கு கைட் பண்ண யாருமே இல்லாமல் ஒவ்வொன்றையும் நம்மளே இந்த யூடியூப்லாம் பார்த்து கற்றுட்டு வந்திருக்கோம். அதனால் ஒரு சில விஷயம் வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து பார்த்ததில் ஒரு சில விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். அதனால் ஒரு வீடியோவை முழுசாக பார்த்திங்கன்னா தான் அதில் என்ன இருக்குதுன்னு நமக்கு முழுசாக டீட்டெயிலாக தெரியும். நமக்கு தேவையானதை மட்டும் பார்த்தா அதுக்கான விளக்கம் வந்து நம்ம அதிலேயே சொல்லியிருப்போம். பட் அவங்களால அது பார்க்க முடியாது. மேக்ஸிமம் முழுசாக பாருங்கள் பிகினர்ஸ்லாம். இப்போ இந்த அளவு வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தச்சு கஸ்டமரோட பிக் கேட்டேன். பட் எல்லோரும் நமக்கு அந்த பிக் வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. இது சோஷியல் மீடியாவில் போகிறதுனால எல்லோரும் பண்ண மாட்டாங்க. இவங்கக்கிட்ட கேட்டேன், அது வேண்டாம்ப்பா அப்படின்ட்டாங்க. அதனால் நான் ப்ளவுஸை மட்டும் ஃபோட்டோ போட்டிருக்கேன். இப்போ அது அளவே வச்சு தான் நம்ம அடுத்தடுத்த ப்ளவுஸ் தைக்க போகிறோம். இவங்களுக்கு ரொம்ப சரியாக வந்துருச்சு, கரெக்டாக வந்துருச்சு. அதுவே ரொம்ப பெரிய சந்தோஷம். முறையாக அவங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் செட் ஆகிருக்குன்னா அதுவும் நம்ம அழகாக அவங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோன்னா ரொம்ப பெரிய சந்தோஷம். அவங்க சொல்லும் போதே சொன்னாங்க, உங்ககிட்ட ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைக்கிறேன், என் பொண்ணோட ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நானும் கொஞ்சம் ஒரு மாதிரி பயந்தேன். சரி எடுத்தோடனே தப்பாக ஆகிடக்கூடாதுன்னு பயத்துலேயே தான் தைச்சேன். எப்போல்லாம் நான் வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸாக ஐயோ இந்த ப்ளவுஸை ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேனோ கண்டிப்பாக அந்த ப்ளவுஸ்லாம் எனக்கு சொதப்பிடும். உள்ளே ஒரு பயத்தோடையே பண்ணுவேன், இது நல்லா பண்ணிடணும். அந்த ஒரு பயத்தோடு பண்ணினா தான் எனக்கு அது வந்து அந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு இது வரைக்கும். அதான் சொல்லுவாங்களே ஒரு கான்ஃபிடென்ஸ் உடம்புக்காக அதுன்னு, அந்த மாதிரி தான். நான் அதனால் எப்போதும் எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே பண்ணவே கூடாது. நம்ம எப்போ அதை பண்ணுறோமோ கண்டிப்பாக கீழே விழுந்துருவோம். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. எப்போதும் மற்றவங்களோட தைக்கும் போது உள்ள ஒரு பயத்தோடையே தைக்கணும். அவ்வளோதான். இப்போ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ஷேப் வந்து நீட்டாக வர மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் நிறைய பேருக்கு டவுட்ஸ் வரலாம், நம்ம கட்டிங் பண்ணும்போது கரெக்டாக தான் பண்ணுறோம், பட் தைக்கும் போது பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் கொஞ்சம் லூஸ் வருதுன்னு, அது துணிக்கு துணி டிஃப்ரென்ஸ் வரதான் செய்யும். எல்லாருக்குமே வரும். எல்லோரும் தைக்கும் போது கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் வரலாம் எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை வந்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு சரி பண்ணி தைச்சிப்பாங்க. நீங்களும் அது மாதிரியே பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்திருக்கு எனக்கு வரலை அப்படிலாம் யோசிக்காதீங்க. அவங்க உங்ககிட்ட காமிச்சிருக்க மாட்டாங்க அதெல்லாம் ஆல்ட்ரு பண்ணதை. அதனால் இந்த ப்ராப்ளம் வரதுலாம் எல்லாேருக்கும் காமன் தான். அதை நம்ம எப்படி சரி பண்ணலான்றதை 1க்கு 2 வாட்டி யோசிச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு சரியாக வந்துச்சு, எனக்கு ஏன் இவ்வளோ லூஸ் வரலாம் யோசிக்காதீங்க. ஜஸ்ட்டு துணி, ஒவ்வொரு துணி ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சில துணி வந்து நல்லா இழுக்கலாம், ஒரு சில துணி இழுக்கவே முடியாது, கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். எல்லாத்தையும் பொறுத்து தான் இருக்குது. நம்ம மேலே இதில் மிஸ்டேக்ஸ் இல்லை, ஓகேங்களா? நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டாம். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட ஹைட் பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சு, 6 இன்ச் வருது. அதனோட ஒரு 1 இன்ச்சு சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துக்கிட்டு இந்த கேப்போட ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஷார்ட் ஸ்லீவாக இருந்தால் டிவைடட் பை 2 பண்ணிக்கோங்க. என்ன ஹைட் இருக்கோ 6 இருந்ததுன்னா அதில் பாதி வந்து கேப்பாக கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஆமோட ஹைட் பார்க்குறேன். இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் நம்ம செக் பண்ணலாம். எனக்கு வந்து ஒரு 8 இன்ச் இருக்குது. அதை வந்து இந்த கார்னர்லேருந்து 8 வந்து இந்த கோடில் எங்கே டச் ஆகுதோ அந்த இடத்த நான் மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த இடம் கரெக்டாக வருது, அங்கே மார்க் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஒரு 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுக்கலாம். மோஸ்ட்டாக நம்ம பிகினஸாக இருக்கும் போது 1.5 இன்ச் இல்லாமல் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவே கொடுங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து தைக்கும் போது கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து லூஸ் வரும். ஏன்னா ஃப்ரண்ட்டு நம்ம ஆமோட கர்வ் தைக்கும் போது ஃப்ரண்ட்டில் மட்டும் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுப்போம் இல்லையா, அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு கம்மியாகும். அதனால் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா தைச்சி முடித்ததுக்கப்புறம் எக்ஸஸ் உள்ளதை நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஸ்லீவோட ரவுண்டு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 5.5 இன்ச் வருது. அதை மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கிட்டேன். எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடம் ஸ்டார்ட் பண்ணும்போது 1.5லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1.5 இன்ச்சுக்கு மேலேருந்து கர்வ் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 1 கூட வச்சுக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப கிட்டக்க போயெலாம் பண்ணாதீங்க. 1/2 இன்ச்லலாம் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. 1.5லேருந்து பண்ணுறது ரொம்ப கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கர்வ் வந்து சும்மா அப்படியே ஃப்ரீ ஹேண்டில் நான் அப்படியே ட்ரா பண்ணிக்கிறேன். மோஸ்ட்டாக ஃப்ரீ ஹேண்ட்லேயே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம அந்த ஏதாவது ஒரு ஸ்கேல் வச்சு அதோடையே பழக்கமாயிடும். அதனால் அது பண்ணாதீங்க. இப்போ வந்து இவங்களோட பைசெப்லாம் எனக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன். பாருங்கள், இவங்களுக்கு எடுத்த பைசெப்லேருந்து ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவே இருக்குது. ஸோ அதுதான் நமக்கு அந்த பாடிக்கான ஈஸ் அலவன்ஸ். எனக்கு இந்த அளவு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது. இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். நான் இதில் என்ன பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். ஏன்னா நான் நிறைய ப்ளவுஸ் தைச்சி பார்த்து எனக்கு என்னென்னா அதில் மிஸ்டேக்ஸ் வருதோ அதெல்லாம் சரி பண்ணி தான் இந்த அளவு வந்து நான் கொண்டு வந்திருக்கேன்.
அதனால் இதில் இருக்க மாதிரியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் வராது. நீங்கள் இந்த மெத்தடில் தைச்சி உங்களுக்கு நல்லா வந்துருச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா வந்துருச்சு, இல்லை எனக்கு சரியாக வரலை, எனக்கு இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்றத நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அதில் என்ன நம்ம மாற்றலான்றது நான் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுவேன். இப்போ கஸ்டமர்ஸோட துணி இருக்கிறதுனால அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். அதனால் ஒரு சிலது வந்து டிலே ஆகும் நீங்கள் கேட்குற உடனே ஆன்சர் பண்ணுறதுக்கு. மற்றபடி நான் உடனே போட்டுருவேன். பாருங்கள், இதுதான் அந்த இப்போ நம்ம கட் பண்ணோம் இல்லையா அவங்களுக்கு தைச்ச ப்ளவுஸு. நம்ம ஃபினிஷ் பண்ண உடனே இப்படி தான் இருந்துச்சு ப்ளவுஸு. நான் என்னோடய ஸ்டிச்சிங்கில் ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இந்த ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுன்னு. கம்ப்ளீட்டாக ஒரு லைவ் வீடியோவே நான் எடுத்து போட்டிருக்கேன். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதனோட ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், ப்ளவுஸ் நல்லா நீட்டாக வந்திருக்கு. ஃப்ரண்ட் பார்த்திங்களா நல்லாயிருக்கு. இந்த கப் ஷேப்லாம் நல்லா நீட்டாக சூப்பராக வந்திருக்கு பிரின்சஸ் கட்டு. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது மாதிரியே எனக்கு வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.